அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கீமா உருண்டை ஃப்ரை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மட்டன் கீமா 1/4 கிலோ சுத்தமாக கழுவி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லாமல் எடுத்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு மல்லித்தலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், புதினா தலை கொஞ்சம், 3 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், உப்பு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் பல்ஸ் கொடுத்து எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஆயிலில் போட்டோன்னா கரையாமல் இருக்கிறதுக்காக, பைண்டிங்க்காக நம்ம இதை பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதோட 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பவுலாக உருட்டி ஆயில் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட்டு 1 2 போட்டு நம்மளுக்கு தெரியும், 1 2லே தெரியும் கரையுதா இல்லையாங்கிறது. கரையில் எனக்கு வந்து கரையில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு தான் போட்டு கரையில். ஒருவேளை உங்களுக்கு கரைஞ்சிச்சுன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் வந்து என்ன பண்ணணுன்னா மறுபடியும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கரையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மட்டன் கீமா அருமையான ஒரு மட்டன் கீமா உருண்டை உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம வேக வச்சு போடல, நம்ம பச்சையாகவே மட்டன் கீமா போட்டோம் இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.